இவ பொய் சொல்றாமா? பாலா சார பத்தி இவளுக்கு எப்படிமா தெரியும்? என் வேலை விஷயமா நான் இன்னைக்கு அவர் கூட தான் போனேன். அத பார்த்துட்டு இவ வாய்க்கு வந்தபடி பேசுறாமா? பாலா சாரா? மாமா தான் பேரை மாத்தி சொல்லிருக்காரு. ஏன் இப்படி சொல்லிருக்காரு? இவர் யாருங்கிற உண்மைய இப்ப என்னால சொல்ல முடியாதே. ரஞ்சிதா, பாலா சாரை பத்தி உன் முன்னாடியே நாங்க நிறைய பேசியிருக்கேன் மேமா. இவ வேலை விஷயமா அவர் தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும்பா. நான் தப்பான அர்த்தத்துல எதுவுமே சொல்லலையே. இல்லப்பா, என் கேரக்டர் டேமேஜ் பண்ணதா இவன் நினைச்சிருக்கா. புருஷனை இழந்தவ இவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கான்னு உங்ககிட்ட போட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுட்டு இருக்கா. ஐயோ அம்மா, இவங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா, நான் சாதாரணமா தான் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தேன். அது கூட ஏமா நீ பேசணும்? நீயும் அருணும் பைக்ல ஒன்னா வந்தது இல்லையா? அதே மாதிரி தெரிஞ்சவரோட இவளும் ஒன்னா வண்டியில போயிருக்கா. அத ஒரு விஷயம்னு ஏமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க? அன்னைக்கு பிரச்சனை பண்ணப்போ நீ எவ்வளவு சங்கடப்பட்டு சொன்ன. இன்னைக்கு அதே சங்கடத்தை நீ இவளுக்கு தரலாமா? அன்னைக்கு நாங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். அதெல்லாம் மறந்துட்டு நீ இத செஞ்சிருக்க கூடாது ரஞ்சிதா. தப்புதாம்மா. நான் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு பேசல. ஆனா நான் பேசினது உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்குன்னு மட்டும் புரியுது. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மன்னிப்பு கேட்டா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? இதுக்கு மேல நீ என் வீட்டுல இருக்கவே கூடாது. ஒரு மாசம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது. நாளைக்கே நீ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. வித்யா, ரஞ்சிதா தான் மன்னிப்பு கேட்டால, அப்புறம் ஏன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்களே. இவன் மத்தவங்க விஷயத்துல தலையிட்டப்பவே வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நான் சொன்னேன். யாருமே கேட்கல. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப ஏன் தலையவே உருட்ட ஆரம்பிச்சிட்டால. இதுக்கு மேல அவங்க இருக்கிறது சரியா வராது மாமா. இவன் நாளைக்கே கிளம்பியே ஆகணும், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. அவளும் உன்ன மாதிரி ஒரு பொம்பளை புள்ள தானே. உடனே போன்னு சொன்னா அவ எங்க போவா? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது மாமா. இவ எங்க வேணா போய் தொலையிடும். ஆனா அவ இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தான்னா நான் எங்கேயாவது போயிடுவேன். வித்யா, இத பார், கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அம்மா, இன்னும் என்னமா பொறுமையா இருக்கிறது? இவ என்ன பத்தி மோசமா பேசுவா. இவளை வெளியே வரட்டாம உள்ளே வச்சு கொஞ்சிட்டு இருப்பீங்களா? அப்ப இந்த வீட்டு பொண்ணு எனக்கு என்னதாம்மா மரியாதை? என்ன விட இவதான் முக்கியமா போயிட்டாளா உங்களுக்கு? அப்ப இவளே வச்சுக்கோங்க, நான் எங்கேயாவது போய் தொலைறேன். ஏய், சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நம்ம வீட்டுல இப்போ சூழ்நிலை சரியில்லை. அருணை நினைச்சு கவலைப்படவே நேரம் சரியா இருக்கு. நீ வேற புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்காத. என்னம்மா, அருணை இவளாலதான் வெளியில கொண்டு வர முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதனாலதான் இவளை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இவ இல்லனா என்னம்மா, வேற ஒரு நல்ல வக்கீலா வச்சு நான் அருணை வெளில கொண்டு வந்துருவேன். ஏய், அருணுக்காக இவ இங்க இருக்கணும்னு நான் ஒன்னும் சொல்லல. அவன் கேஸ் முடியுதோ இல்லையோ, இன்னும் ஒரு மாசத்துல இவ கிளம்ப தானே போறா. அது வரைக்கும் இந்த பிரச்சனையை பத்தி பேசாம இருங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கும் சமரசம் பண்றதுக்கும் ஏன் உடம்புல தெம்பு இல்லமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்ப உள்ள போ. இவ விஷயத்துல மட்டும் ஏன் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ச்சே. ஹே, நீ கவலைப்படாதப்பா. அக்காவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ உள்ள வந்து படுவா. வா.